ஸோ நம்ம சோழ மன்னர்களோ பல்லவர் மன்னர்களோ ஏதோ ஒரு மன்னர்கள், ஆனால் எக்ஸாக்டாக அந்த மன்னர்கள் கூட இன்னும் யார் அப்படின்றத அவங்களால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் நம்ம சார்ந்த மன்னர்கள் தான் அவங்க வந்து. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து மன்னர் வந்து தடுக்கி விழுந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த வரலாறில் இருந்தது. அதாவது அவங்க எடுத்தது, அந்த கோவில் சார்ந்தவங்க எடுத்ததே இதுவாக இருக்கலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டாக அது தெரியல. ஸோ அந்த கோவில் அந்த மன்னர்களுக்கு அப்போ வந்து ஏதோ தட்டுப்பட்டிருக்கு காலில். தட்டுப்படும் போது இது என்ன அப்படின்றது உத்தரவு போட்டிருக்காரு, அதை தோண்டி பாருங்க அப்படின்ற போது அந்த தோண்ட அந்த மரம் வந்து வந்திருக்கு. அதுக்குள்ளே இருந்து அந்த இப்போ எப்படி மண்டபம்லாம் இறங்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மரம் வரும்போது சரி ஓகே, அந்த மரத்துக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மரத்தை வெட்டுங்க. மரத்தை வெட்டும் போது அந்த கோடாரி வந்து அந்த லிங்க தலையிலே பட்டிருக்கு. ஸோ அந்த கோடாரி அந்த பட்டை அந்த வெட்டு கூட இன்னமும் அந்த லிங்கத்தில் இன்னமும் பார்க்கலாம். நம்ம அங்கே போனால் உள்ளே போய் பார்க்கலாம் அவரை. ஓகே. ஸோ அப்படி அதுக்கப்புறம் இதை வந்து உருவாக்கி அது ஒரு குருமார்கள் மூலிமா இது என்ன ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும் போது தான் அவங்களுடைய ஞான திருஷ்டியில் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை கல்வெட்டாக உருவாக்கி இனி வரைக்கும் அதை வந்து வழிபட்டுட்டு வராங்க. அதே கோவிலில் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் பிரதோஷத்துக்கு. உண்மையான பிரதோஷ லிங்கம் அங்கே தான் இருக்காரு.